கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா இருக்கு. எங்கிட்டுறா காலை வைக்கிறது? ஏன்டா எனக்குன்னே வருவீங்களா? அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு நிறைய இடங்கள்ல அவமானங்கள், நிராகரிப்புகள், புறக்கணிப்புகள் நடக்குது. நம்ம போற வாசல்கள் எல்லாம் சாத்தப்படுது. உனக்கு இடம் இல்லை, உனக்கு வேலை இல்லை, உனக்கு ஒத்து வராது. அதாவது இது வேலை, நம்ம எடுக்கக்கூடிய புதிய முயற்சி, பிஸ்னஸ், உறவுகள், அப்படி நிறைய இடங்கள்ல நமக்கு நிராகரிப்புகள் வருது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கதவு சாத்தப்பட்டால் இன்னொரு கதவோ இன்னொரு புதிய ஜன்னலோ திறக்கப்படும். இது உண்மை. நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்துல அதை உணர்ந்திருக்கிறேன். நீங்க ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பீங்க, ஏதோ காரணங்கள்னால அதை விட்டு கீழே இறங்கி வர வேண்டியிருக்கும். உங்களுடைய மதிப்பு குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுடைய சம்பளம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுடைய புகழ் பதவி எல்லாம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாற்றம் வரக்கூடிய பீரியட்ல நீங்க எவ்வளவு பொறுமையா நிதானமா மனசு உடையாம இருக்கீங்கிறதா இங்க விஷயமே. எல்லாருக்குமே மாற்றங்கள் உண்டுங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட முடியாது. எக்ஸப்ட் வெரி ஃபியூ. எல்லாருடைய பொசிஷன்ஸ்லயும், வாழ்க்கையினுடைய உறவுகள்லையும், வேலையிலையும், சம்பளத்திலையும், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மகிழ்ச்சி, நிம்மதியிலையுமே ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் செய்யும். ஸோ நம்மளுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது, நம்மளுடைய மதிப்பு முன்ன மாதிரி இல்லை, பண வசதி முன்ன மாதிரி இல்லை, நமக்கான எல்லா விஷயங்களும் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பழைய கதவு சாத்தப்பட்டால் இன்னொரு புதிய கதவு உங்களுக்காக திறக்கப்படும். நிச்சயமா முன்ன இருந்ததை விட நல்ல பிளேஸ்ல நீங்க போய் உட்காருவீங்க. முன்ன இருந்ததை விட நல்ல மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வருவாங்க. முன்ன இருந்ததை விட நல்ல சம்பளம், பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தோல்வியோ இறக்கமோ ஒரு தாழ்ச்சி நிலையோ நிரந்தரம் இல்லை. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க லைஃப்ல. லைஃப்ல ரெண்டே பீரியட் தான், பெயின் அண்ட் ப்ளஷர். அதாவது துன்பம், மகிழ்ச்சி. இந்த 2 பீரியட்ஸ் தான் மாறி மாறி வரும். ஸ்கூல்ல பீரியட்ஸ் மாறி மாறி வர மாதிரி நமக்கு லைஃப்ல இந்த 2 பீரியட்ஸ் தான். அக்கார்டிங் டு அவர் கர்மா, நம்முடைய செயல்களின் காரணமாக. நீங்க கர்மால நம்பிக்கை உள்ளவங்களோ இல்லையோ, பட் கர்மா ஒர்க்ஸ். உங்களுடைய முற்பிறவியினுடைய கணக்குகள் அப்பப்ப பாப்பப் ஆகதான் செய்யும். அப்ப நம்ம மனசு தளராம, மனசு சோறாம, தைரியமா, தன்னம்பிக்கை, அடுத்து அடுத்து அடுத்துன்னு நீங்க முன்னேறி போயிட்டே இருக்கணும். நகராம ஸ்டேக்னண்டா இருக்காதீங்க. ஒரு ப்ராவர்ப் மாதிரி அழகா இருந்து படிச்சேன். பிடிக்கவில்லை என்றால், முடியவில்லை என்றால் நகர்ந்து விடுங்கள், நகராமல் இருப்பதற்கு நீங்கள் ஒன்றும் மரம் அல்ல அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. சாதாரணமா தெரிஞ்சாலும் இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மரம் தான் இடம் விட்டு இடம் நகர முடியாது. பட் சயின்டிபிக்கா மரம் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு தன்னுடைய ரூட்